இன்னிய தினம் வரைக்கும் மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நான் சொல்லலாம். எனக்கு சொல்லணும்னா நீங்க தப்பா எடுக்காதீங்க. நீங்க கூட யாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மீடியா சப்போர்ட் இருக்கு. ரஜினி அம்மா அப்படி இப்படி நான் எனக்கு இது செஞ்சாங்க அது செஞ்சாங்க, ஃபீஸ் கட்டினாங்க அது கட்டினாங்கன்னா அதுல வேற முஸ்லீம் டீம் ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. அவங்களால நல்லா பாருங்க, அவங்கள ஏழ்மையாவா இருக்காங்க, ஃபீஸ் கட்ட வழி இல்லாமலாம் இருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட ஹஸ்பண்டோட செட்டிங். ஒரு ஆளுக்கு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. 300 பேருக்கு எத்தனை அவர் ஆகுது? ஒரு நாள் 10ங்களா? 10 பேருக்கே வந்து 10 நிமிஷம்னா 6 பேருக்கு 1 hour, 6 பேருக்கு 1 hour. அப்ப 60 பேருக்கு 10 மணி நேரம் ஆயிடும். அப்ப நீ எப்போ தூங்க, எப்போ எந்திரிச்சுப்ப, எப்போ உனக்கான இதுவெல்லாம் பார்த்துருப்ப. 300 பேருக்கு சொல்றதுக்கு புரியுதுங்களா? இதெல்லாம் கேள்வி கேட்கறவங்களை வந்து முட்டாள் ஆக்குறது. நீ உன்னோட பெருமைகளை தான் சொல்லினுக்கிற. நான் கோல்டுல பொட்டு வச்சிருக்கேன், நான் வந்து 7 சவத்துல கோல்ஸ் வச்சிருக்கேன், நான் இந்த காலத்திலேயே வந்து கார் வச்சுட்டு இருந்தேன், அந்த வயசுல 13 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சிருந்தேன். நான் கேட்கிறேன், யாரோட கார் பக்கத்திலேயே போய் நின்றுட்டு யாரோனாலும் போட்டோ எடுத்துன்னு சொல்லலாம்? உண்மையா தவறுங்களா? இப்ப நான் கூட மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல பிளைட் ஏற போறேன், எனக்கு ஒரு ஆசை, பிளைட் பக்கத்துல நின்று போட்டோ எடுக்கிறேன். இது என்னோட பிளைட், நான் நம்பிடுவாங்க. உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதியா இருந்தால் அந்த கோவிலை கட்டியிருக்கலாமே. யாரோ ஊர் பேர் தெரியாம வந்து கேட்கும் போது 50,000 கொடுத்தாங்க, யாருனே தெரியாது, கஷ்டம்னு வந்தீங்கன்னா உடனே 10,000 எடுத்து கொடுத்தாங்க, உடனே 50 இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த பணத்தெல்லாம் வச்சு நீ அந்த கோவிலை முன்னேற்றம் கொண்டு வந்திருக்கலாம், அந்த கோவிலை நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம். ஏன் யாரோ தெரியாதவங்களுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? அந்த கோவில் பக்கத்து சின்னதா ஒரு ரூம் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 வேளை அன்னதானம் கொடுத்துருக்கலாம். சும்மா ஒரு சால்வு போட்ட பையனை வந்து நீ போட்டா காட்டுறியே, இதனால அவன் ஃபியூச்சர் பாதிக்க. அவன் வந்து உன்ன மாதிரி ஓப்பனா வெளியே வந்து ஆமா என் பொண்டாட்டி அவன் இதுன்னு சொல்றவங்களா இருந்தா இப்ப யாரோ ஒரு பையனை காட்டி பேசுது, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எல்லாம் சிரிச்சுக்கின்னு என்னோட டியரு, என்னோட மாமா அப்படின்னு நான் சொல்லலை. எல்லாம் நாங்க சொல்லியிருக்கோமா? எனக்கு அப்படி ஒரு லைஃபே எனக்கு வேண்டாங்க. திருநங்கையான வாழ்க்கையை நான் வாழ்ந்தாலே போதும். ஏதோ 21 லட்ச ரூபாய் கேட்டேன். இந்த மூத்த திருநங்கை நாயக்குங்க எல்லாருக்கிட்டையுமே 21 லட்ச ரூபாய் கேட்டேன். நீங்களே கச்சா போதும் அள்ளி வாயில போட்டு தண்ணி குடிக்கிறவங்க, நீங்க எப்படிங்க 21 லட்சம் குடிப்பீங்க? எங்க ஏமாறுவா தூக்கி வாயில போடுக்கலான்னு பாக்குறவங்க, கட் பண்ணி எடிட் பண்ணி உன் சிலுமுச வேலைகள், உன் பிராடு தானம், கிங்கிலி முங்கிலி வேலை எல்லாம் நீ இதுல காட்டக்கூடாது. தெளிவா போடு. இதுல கூட பாருங்க, ஒரு பெண்ணுக்கோ ஒரு திருநங்கைக்கோ இப்படி ஒரு குருட்டு புத்தி எல்லாம் வராது. அப்ப நீ யாரா இருந்தா உனக்கு இந்த புத்தி எல்லாம் வந்திருக்கும். வணக்கம்மா. வணக்கம். எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த எதிர்ப்புகள்லாம் எப்படி இருக்கு? ஏன்னா ஒரு பெரிய விஷயத்த வந்து கையில் எடுத்திருக்கீங்க. நம்மளே சொல்லுவாங்க, நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம குழுக்கள் கிட்ட தான் போய் சொல்லணும், நம்ம சங்கங்கள் கிட்ட தான் சொல்லணும். ஆனால் அந்த பிரச்சனையே ஒரு சங்கத்தால தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். எப்படி இருக்குமா இந்த மிரட்டல் எதிர்ப்புகள்லாம்? இந்த மிரட்டல் எதிர்ப்புகள் பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமா வருது. அதுல எது உண்மை எது பொய்ன்றது தெரியல. தெரியாம ஒருத்தர் மேல நான் போய் சொல்ல விரும்பல. பட் ஆனா என்கிட்ட யாரெல்லாம் எந்த மீடியா பர்சன் அவங்களே மிரட்டுறாங்கன்னும் போது அதெல்லாம் எனக்கு உண்மையா படுது. ஒரு சேனலே போய் மிரட்டுறாங்க. இப்போ 2-3 சேனல்ல மிரட்டிட்டாங்க. யூ தமிழ், அப்புறம் இன்னொரு சேனல்லாம் ஒரு 2-3 சேனல்ல மிரட்டிட்டாங்க. அப்போ ஒரு அவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஸ் மீட் ஒரு சேனலே மிரட்டுறாங்கன்னும் போது நமக்கெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 10 நாளா வந்து என்னால் வந்து இயல்பான வாழ்க்கை வந்து வாழ முடியல. என் வீட்டுக்குள்ளவே எதனா எனக்கு ஒரு எல்பி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள அந்த மாதிரியான ஒரு கட்டத்துக்கு வந்து என்னை தள்ளப்பட்டு இருக்காங்க. ஏன்னா எத்தனை நாளைக்கு இதே மாதிரியான வாழ்க்கை வாழ முடியும்? உங்களுக்கு புரியுதுங்களா? ஏன்னா இவங்க ஒரு 500-600 திருநங்கைகளை வந்து கமிஷனர் ஆஃபீஸ் முன்னாடி வந்து நிறுத்தியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் ஒரு கடைக்கு போறேன், அங்க போறேன், ஏதோ ஒரு திருநங்கை பார்க்கும், ஏதோ ஒன்று பேசும், ஏதோ ஒன்று நடக்கும். அதாவது எல்லாரும் எனக்கு சொல்றது தைரியம்னா அப்படிலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது, உங்களுக்கு தொட்டாங்கன்னா கவர்மெண்ட் இதுக்கு அப்புறம் சும்மா இதெல்லாம் சொல்றாங்க. ஏதோ ஒன்று பண்ணிட்டு ஆமா நான் தான் பண்ணேன்னு போய் ஸ்டேஷன்ல போய் ஆஜராயிட்டா என்ன பண்ண முடியும்? போன உயிர் திருப்பி வந்துருமா? அதாவது என்னோட இதுனா உயிர் போனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. போனா என்னைக்கு இருந்தாலும் நம்ம பிறந்தவர்கள் அனைவருமே வந்து நம்ம ஒரு நாள் சாகதான் போறோம், அதனால பிரச்சனை கிடையாது. பட் ஒரு கையோ காலோ எடுத்துட்டு இல்ல ஒரு மூஞ்சில ஆசிட்ட ஊத்திட்டு ஒரு மூஞ்சில ஒரு அரப்பை போட்ட இவங்களாம் அதை செய்யக்கூடிய கும்பல்கள் இல்ல. இவங்க இந்த மிரட்டுறாங்கன்னு சொல்றாங்க, அவங்களாம் யாருமா? அவங்களே யாருன்னா இந்த கேங்கோட உறுப்பினர்கள். இந்த தலைவிகள் 21 பேரு,
21 கல்நாயக்கு இவங்களோட உறுப்பினர்கள். நீங்க நல்லா பாருங்க, அந்த 21 கல்நாயக்குங்க இருக்காங்க இல்லையா, அதுல ஒரு சிலர்னு கூட இல்ல, முக்காவாசி பேரு அவங்களோட ஆதார் கார்டு ப்ரூஃப் எல்லாம் வாங்கிட்டு அவங்கவுங்க பகுதியில் இருக்கிற ஸ்டேஷன்ல கேட்கறத விட வெளியே இருக்கிற ஸ்டேஷன்ல கேட்டு பாருங்க, இவங்களாம் யாருன்றது கிளியரா தெரிஞ்சிடும். நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ என்னோட ஆதார் கார்டை கூட போடுங்க. என் மேல இந்த 45 வயசுக்கு இனி வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே எந்த ஒரு ஸ்டேஷன்லயுமே இல்லை, பெரிய லெவல்ல. இப்ப நான் இருக்கிற இந்த இடத்துல கூட அக்கம்பக்கத்துல கூட எனக்கு அவங்களுக்கு ஒரு சின்ன மன கஷ்டமோ ஒரு சண்டே கூட வந்திருக்காது. ஏன்னா நான் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன், நான் வீட்டுக்குள்ளதான் இருப்பேன். அதனால என் ஏரியா மக்கள் அனைவருமே வந்து எனக்கு சப்போர்ட்டு தான். அவங்க ஏதோ ஒரு 10 பேரை வச்சு அந்த ரஜினின்றவங்க வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க, ரஜினி அம்மா அப்படி இப்படி நான் எனக்கு இது செஞ்சாங்க அது செஞ்சாங்க, பீஸ் கட்டினாங்க அது கட்டினாங்கன்னு அதில் வேற ஒரு என்னோட சகோதரி ஒருத்தவங்க முஸ்லீம் டீம் ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. அவங்களால நல்லா பாருங்க, அவங்கள ஏழ்மையாவா இருக்காங்க, பீஸ் கட்ட வழி இல்லாமலாம் இருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட ஹஸ்பண்டோட செட்டிங், அவர் செட் பண்ணி வச்சு பேசியிருக்காரு. அதாவது எது உண்மையோ அதை மட்டும் பண்ணுங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் கூட வந்தீங்க, நீங்கள் வரும்போது நான் இங்கே நீங்கள் வந்து ஒரு 1/2 hour 1 hour கழிச்சு நான் வந்து உங்களை பார்த்தேன். அந்த 1 hourக்கு நீங்களே ஜென்ரலாக இந்த எங்கள் ஏரியாவில் போய் விசாரிச்சிருக்கலாம், மந்த்ரான்றவங்க யாரு, அவங்க எப்படி, அவங்க கேரக்டர் எப்படின்ட்டு எங்கே அந்த முனையிலேருந்து கூட நீங்கள் விசாரிச்சிருக்கலாம். நான் ஒரு தவறு செஞ்சுருந்தேன்னா தான் நான் பயந்துட்டேன், ஐயோ ஒரு மீடியாக்காரங்க வராங்க, நம்ம இங்கே இப்படி செட் பண்ணாங்க. சரி, ஒன்றும் கிடையாது, நான் ஓப்பனாக இருக்கேன். இப்போ ரஜினிமா பற்றி சொன்னீங்களாம்ப்பா, அவங்க நகை வந்து அதிகமாக போட்டிருக்காங்க, இது எல்லாமே செட்டிங் அவங்க சொல்லும் போது, நான் ஒரு நாளைக்கு 300 பேர் வந்து குறிப்பாக்குறேன்ப்பா, ஒருத்தருக்கு 300 ரூபாய் வாங்கினாலுமே 300 பேருக்கு எவ்வளோ ஆச்சு, அதில் நான் இந்த நகைலாம் வாங்கி போட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தரப்பு சொல்லணும்னா நம்ம வந்து நிறைய சொல்லிட்டு போடலாங்க. கேட்குறவங்கள வந்து முட்டாளாக்குறது, இது கேள்வி கேட்குறவங்கள அவங்க வந்து முட்டாளாக்குறாங்க. ஒரு நாளைக்கு 300 பேரை வந்து அவங்க குறிப்பாக்குறேன். நீங்க தான் இப்போ சொன்னீங்க, ஒரு ஆளுக்கு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க, 300 பேருக்கு எத்தனை ஹவர் ஆகுது? 300 பேருக்கு அது போகுமா? ஒரு நாள் பத்தாது, ஒரு நாள் பத்துங்களா? 10 பேருக்கே வந்து 10 நிமிஷம்னா 6 பேருக்கு 1 hour, 6 பேருக்கு 1 hour, அப்ப 60 பேருக்கு 10 மணி நேரம் ஆயிடும். அப்ப நீ எப்போ தூங்க, எப்போ எந்திரிச்சுப்ப, எப்போ உனக்கான இதுவெல்லாம் பார்த்துருப்ப, 300 பேருக்கு சொல்றதுக்கு, புரியுதுங்களா? இதெல்லாம் கேள்வி கேட்கறவங்கள வந்து முட்டாள் ஆக்குறது, சரிங்களா? இப்ப வந்து நான் மாட்டிக்கிட்டேன், நான் வந்து இதுல மாட்டிக்கிட்டேன், இதுல நான் எப்படியாவது தப்பிச்சு வெளியே வரணுன்றதுக்காக சொல்றேன். நல்லா பாருங்க, இவங்க அதுவே உண்மையா கூட இருக்கட்டும், நான் அது வந்து தப்பு சொல்லலை. நீ ஒரு நாளைக்கு 300 பேருக்கு குறிப்பாரு, 3000 பேருக்கு குறிப்பாரு, ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வாங்க, எவ்வளோனா அது எல்லாம் உங்களோட பர்சனல். நான் வந்து ஆன்மீகத்தில் அப்பத்துலேருந்தே நான் வரலன்றதை சொல்றேன். நான் வந்து ஜமாத்து கதைக்கு தான் பேசுறேன். 21 தலைவிகள்ல நீ ஒரு ஆளு. ஜமாத்ல ரஜினிமா என்ன மாதிரியான நான் சொல்றேங்க, 21 தலைவிகளே நீ ஒரு ஆளு. இப்போ என்ன நடக்குது, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ என்ன நடக்குதுன்னா, மிச்சம் இருக்கிற 20 பேர் வந்து இவங்களை நோண்டி விட்டு அவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஓ, உங்களுக்கு புரிஞ்சிச்சிங்களா? ஏன்னா ரஜினி எல்லாத்தையும் சமாளிப்பா, ரஜினியை இழுத்து விடுன்னு ரஜினியை நோண்டி விட்டு ரஜினியை பேச விட்டு அவங்களாம் ஆயிட்டாங்க. இப்ப இவங்க வகைத்தொகை இல்லாம இவங்க வார்த்தைகளை விட்டு இப்ப இவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், ஆன்மீகத்திலேயே கூட உனக்கு பணம் வந்ததா கூட இருக்கட்டும்ங்க, உனக்கு குடும்பம் இல்லை, பொண்டாட்டி இல்ல, எனக்கு தெரியல. இல்லம்மா, இப்ப அவருக்கு ஒரு புருஷன் இருக்குன்னு சொல்லி இல்ல பொண்டாட்டி இல்ல பிள்ளைங்க இல்லைன்னு சொல்ல வரேன். பொண்டாட்டி இல்ல, பிள்ளைங்க இல்ல, குடும்பம் இல்ல. அப்ப நீ சம்பாதிக்கிறதுல கோல்டுல பொட்டு, 7 சவரத்துல கோல்டு கொலுசு, இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு இதுல. நான் நேத்தா பார்த்தேன் அவங்களோட ஹிஸ்டரிலாம், அதுல கோல்டுல பொட்டு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் நீ பண்ணிக்கிறது உனக்கு ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதியா இருந்தால் அந்த கோவிலை கட்டியிருக்கலாமே, அந்த கோவிலை நீ வளர்த்து இருக்கலாமே. யாரோ ஊர் பேர் தெரியாம வந்து கேட்கும் போது 50,000 கொடுத்தாங்க, யாருனே தெரியாது, கஷ்டம்னு வந்தீங்கன்னா உடனே 10,000 எடுத்து கொடுத்தாங்க, உடனே இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த பணத்தெல்லாம் வச்சு நீ அந்த கோவிலை முன்னேற்றம் கொண்டு வந்திருக்கலாம், அந்த கோவிலை நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம். ஒரு விஷயம், ஏன் யாரோ தெரியாதவங்களுக்கு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? அந்த கோவில் பக்கத்து சின்னதா ஒரு ரூம் போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 வேளை அன்னதானம் கொடுத்துருக்கலாம். இல்லாதப்பட்டவங்களுக்கு வயிறார சாப்பிட்ற அளவுக்கு ஏதோ நீ பண்ணிருக்கலாம். இதெல்லாம் செய்யலாம் இல்லைங்களா? ஒரு உண்மையான ஒரு ஆன்மீகவாதி இதெல்லாம் பண்ணுவாங்க, சரியா? நீ அதுல பண்ணலையே. நீ உன்னோட பெருமைகளை தான் சொல்லினுக்கிற. நான் கோல்டுல பொட்டு வச்சிருக்கேன், நான் வந்து 7 சவரத்துல கொலுசு வச்சிருக்கேன், நான் இந்த காலத்திலேயே வந்து கார் வச்சுட்டு இருந்தேன், அந்த வயசுல 13 வருஷத்துக்கு முன்னாடியே வச்சிருந்தேன். நான் கேட்குறேன், யாரோட கார் பக்கத்துலேயே போய் நின்றுட்டு யாரோனாலும் போட்டோ எடுத்து எந்துன்னு சொல்லலாம்?
உண்மையா தவறுங்களா? இப்ப நான் கூட மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல பிளைட் ஏற போறேன், எனக்கு ஒரு ஆசை பிளைட் பார்த்து நின்று போட்டோ எடுக்கிறேன், இது என்னோட பிளைட் நான் நம்பிடுவாங்களா? சொல்லணும்னா நம்ம எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லைங்களா? அதுதான் நான் கேட்கிறேன். ஒரு உண்மையான ஆன்மீகவாதி வந்து தன்னோட பிறப்பே வந்து கடவுளுக்காக ஒப்படைச்சிருந்தால் நீங்க இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், பண்ணி போயிருக்கலாம். ஓகேவா? அதே போல நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, நான் அந்த பையன் பேச்சு நான் எடுக்கக்கூடாதுன்னு இருந்த அவங்க ஹஸ்பண்டோடையது. ஏன்னா திருநங்கைக்கோ தான் மன கஷ்டம். இதுல இப்போ உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறாங்களம்மா, அப்ப நாம தானே அதுக்கான விளக்கத்தை வந்து கொடுக்கணும். அதுதான், அதனால ஒருத்தர் லைஃப் பாதிக்க கூடாதுன்றது தான் என்னோட எண்ணம். ஏன்னா ஒரு திருநங்கையோட பிரச்சனைக்கு அந்த பையன் எங்கேயோ இருக்கா வரைக்கும் நம்மள எதுவும் சொன்னதில்லை. பட் ஆனா அவங்க அதை தவற செஞ்சதுனால இப்ப எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு என்னை தள்ளப்படுது. என்னன்னா எனக்கு இப்போ ரீசெண்டா அக்டோபர் மாசம் தான் ஒரு பர்த்டே வந்துச்சு. அந்த பர்த்டேக்கு இப்போ இந்த பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணிட்டு வரேன் இல்லைங்களா? அதனால நம்ம தெரு பையன் ஒருத்தன், அவனை எனக்கு ஒரு புள்ளன்ற ஒரு முறை தான் எனக்கு இந்த பிரச்சனை கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற பையன். அந்த பர்த்டே அன்னைக்கு எனக்கு ஒரு சால்வை போட்டான், ஒரு கேக் எடுத்து ஊட்டினான். அவன் என்னோட வந்து ஒரு 20 வயசு சின்ன பையன். புரியுது. அவனுக்கு ஒரு 22 23 வயசு தான். சரியா? அப்ப இவங்க வந்து அவங்களோட இன்டர்வியூல கேட்குறாங்க, எனக்கு புருஷனை இவர் யாருன்னு எடுத்து காட்டுறாங்க போட்டோ. அவர் யாரு நானே கேட்குறேன், யார் அவரு? எனக்கு நான் தாலி கட்டின போட்டோ பார்த்து காட்டுறியா இல்ல எதை காட்டுறேன்? நாங்க பார்க்கு பீச்சுன்னு சுத்தி கை போட்டு பைக்ல சுத்துன்னு எதுனா காட்டியிருக்கியா? என்ன காட்டியிருக்க? அப்போ இன்டர்வியூ எடுக்கிற நீங்க கூட என்னோட ஸ்பீச் பிடிச்சிருந்து எனக்கு ஒரு ஸ்வீட் ஊட்டினா உங்களை கூட ஹஸ்பண்ட் சொல்றாங்களா? சொல்லுங்க. நான் வந்து எந்த ஒரு மீடியால உட்காந்துக்கின்னு ஆஹாலாம் சிரிச்சுக்கின்னு என்னோட டியரு என்னோட மாமா அப்படின்லாம் நான் சொல்லலை. என்னெல்லாம் நாங்க சொல்லியிருக்கோமா? எனக்கு அப்படி ஒரு லைஃபே எனக்கு வேண்டாங்க. திருநங்கையான வாழ்க்கையை நான் வாழ்ந்தாலே போதும். புருஷன் வச்சுக்கணும், அது வச்சுக்கணும், இதெல்லாம் எனக்கு அப்பத்துல இருந்தே எனக்கு பிடிக்காத விஷயம். ஏன்னா நான் என்னோட இதுல வந்து என்னோட லைஃப்ல வந்து பின்னால பாத்தீங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து எப்போ எனக்கு 19-20 வயசுலயே நடந்திருக்கு. அதை நான் தெளிவு அடைஞ்சிட்டேன். நம்மளுக்கு வந்து என்னைக்குமே வந்து ஒரு ஆண் வந்து நமக்கு சதம் கிடையாது. அம்மான்னு கூப்பிட்ற அம்மா புள்ள உறவு வந்து சாகுற வரைக்குமே நீடிக்கும். புருஷன் முன்னாடி உறவு வந்து எப்போ போகுன்னே தெரியாது. சரிங்களா? எனக்கு வந்து அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ சும்மா ஒரு சால்வு போட்ட பையனை வந்து நீ போட்டோ காட்டுறியே, இதனால அவன் ஃபியூச்சர் பாதிக்க. அவன் வந்து உன்ன மாதிரி ஓப்பனா வெளியே வந்து ஆமா என் பொண்டாட்டி அவன் இதுன்னு சொல்றவங்களா இருந்தா இப்ப யாரோ ஒரு பையனை காட்டி பேசுது, உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ பேசுறல்ல. இப்ப அந்த பையன் உன் மேல மான நஷ்ட கேஸ் போட்டானா நீ என்ன பண்ணுவ? நடக்குமா? நடக்காதுங்க. அதாவது நீங்க எல்லாம் மீடியால வந்த ஆளுங்க, நீ மாமான்னு நீ வந்து அறிமுகம் பண்ண ஆளு, சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் ஒரு தனி நபர் யாருன்னே தெரியாத ஒரு பையன் மேல நீ எப்படி அந்த போட்டோ காட்டுவ? அதுக்குண்டானதான் அவங்க பண்ணதான் போறாங்க. அதுக்கும் ரஜினி வந்து பதில் சொல்லதான் போறாங்க. இப்ப அதே வீடியோல நிறைய குற்றச்சாட்டு வந்து முன் வச்சிருப்பாங்கம்மா. அப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல காசு வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு புது குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் ஃபுல் ஸ்டாப் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. அது நிறைய 2-3 வீடியோல வந்து நான் பேசியிருக்கேன். நான் பேசினே திருப்பி பேச நான் விரும்பல. அந்த குற்றச்சாட்டுக்கு உண்டான ப்ரூஃப்களே நான் காட்டிட்டேன். காட்டி மக்களும் அதை ஏத்து அதுக்கும் மக்களுக்கு என்ன பதில் கொடுமே எல்லாம் கமெண்ட்ஸ்ல போட்டிருக்காங்க. யாரு இது நீங்க கேட்டதுக்காக இந்த ஒரு சிம்பிளான பதில் சொல்றேன். யாரு கையிலுமே இந்த மந்த்ரா வந்து கை நீட்டி பணம் வாங்கல. என்ன 1000 ரெக்கார்டு காட்டுங்க, 1000 பேசுங்க. அதாவது நானும் இந்த 25 வருஷம் உங்களோட கூட இருந்திருக்கேன். அப்ப எனக்கும் கொடுக்கல் வாங்கல் நிறைய இருந்திருக்கும். இன்னைக்கு நான் திடீர்னு சடனே ஜமாத் வேணான்னு நான் வெளியே வரும்போது என்னோட பணத்தை பத்தி நான் கேட்பேனா கேட்க மாட்டேன். கேட்டது உண்மை. என் காசு வேணும், எனக்கு இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் தர வேண்டியது இருக்கே, அது எனக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருங்க, இதுக்கப்புறம் உங்கள் ஜமாத்துக்கு பெரிய கும்பிடி என் வாழ்க்கையை நான் வாழன்னு கேட்டோம். அந்த ரெக்கார்டை தூக்கின்னு வந்து நீ இதில் போடுறேன்னா ஒன்று புல்லா போடு, கட் பண்ணி எடிட் பண்ணி உன் சிலுமுச வேலைகள், உன் ப்ராடு தானம், கிங்கிலி முங்கிலி வேலைலாம் நீ இதில் காட்டக்கூடாது. தெளிவாக போடு. இதில் கூட பாருங்க, ஒரு பெண்ணுக்கோ ஒரு திருநங்கைக்கோ இப்படி ஒரு குருட்டு புத்திலாம் வராது. அப்ப நீ யாரா இருந்தா உனக்கு இந்த புத்திலாம் வந்திருக்கும். அது நல்ல ஒரு விஷயத்த கவனிங்க. அந்த ரெக்கார்ட் நீங்க கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. அதுல இருக்கிற ஒரு ரெக்கார்டு கவனிங்க. அவங்க போட்டதுலயே பாதி அழிச்சிட்டாங்க. ஒரு பிட்டு போட்டிருக்காங்க. அதுல எடுத்துனீங்க ஒரு அம்மா சொல்வாங்க, மந்த்ரா நீ வந்து அன்னைக்கு 4.25 லட்சம் ரூபாய் கணக்கு சொன்னமா, அதுல இப்ப இவங்க 4 லட்சம் ரூபாய் எடுத்து வந்திருக்காங்க, வாங்கிக்கோமா. அப்போ என்னோட கணக்கே 4.25 லட்சம். இந்த 4.25க்கும் அந்த 5 லட்சம் ரூபாய் கொடுத்துன்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் மிரட்டி உங்ககிட்ட இருந்து வாங்கி இருந்தால் சரிங்களா, என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு விஷயம்.
ரெண்டாவது விஷயம், எனக்கு என் கணக்குப்படி நீங்க 4.25 லட்சம் தரணும். அப்ப நான் என் கொடுத்த பணத்தை தானே கேட்டிருக்கேன். ஓகேங்களா? 4.25 லட்சம் தரணும். அந்த 4.25 நீங்க 25,000 ரூபாவை ஒழிச்சிட்டு 4 லட்ச ரூபா கொடுத்தா நானே இதுவா? நான் கஷ்டப்பட்ட பணம் தானே, எனக்கு ஒன்றும் கீழே கிடைக்கலையே. இல்லை நான் போய் அவன் மண்டையை உடைச்சி பிட் பாக்கெட் அடிச்சு இப்படி தட்டி செல்லு கேட்ச் பிடிச்சிலாம் நான் ஓடி வரலையே. கஷ்டப்பட்ட பண்ணாங்க. நான் ஏன் 25,000 விடணும்? கரெக்ட். நான் வெளியே வரணுமோ என் பணத்தை கொடுத்துருங்க. அந்த 4.25 லட்சத்துக்கும் 4.5 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு எனக்கு ரவுண்டா 5 லட்ச ரூபா கொடுத்துருங்க. ஏன்னா இந்த பணத்தால உங்களுக்கு எனக்கு மறுபடியும் பிரச்சனை வேண்டாம், இதோட நான் விலகிக்கிறேன்னு கேட்டோம். அந்த ரூம்ல அவங்க வந்து இன்னொன்னு சொல்லியிருந்தாங்க, என்னன்னா மந்த்ரா வந்து மொபைல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டா, ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பிடுங்கி வச்சுக்கிட்டான்னு சொல்லியிருந்தாங்க. நான் அந்த வார்த்தை சொன்னேங்க. என்ன ரீசனுக்கு எத்தனை நிமிஷம் சொன்னேன்னா, அந்த முன்னான்றவங்க பெரியவங்க, அந்த முன்னான்றவங்க ஏன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாங்க. ஓ புரியுதுங்களா? அவங்க வந்து ஒரு அஜ்மிக்கு போனவங்க, ஒரு பெரியவங்க. அவங்களுக்கு இவக்குள்ள பார்த்தா நான் வந்து ஒரு போர்டுக்கானாக்கா பேத்திக்கு பேத்தின்ற முறை. அப்போ ஒரு வயசுல மூத்தவங்க நம்ம காலில் விழுறாங்களே அப்படின்றத உங்க தரப்புலன்னு மட்டும் நான் சொல்ல, என் தரப்புலயும் 4 பேர் வந்திருக்காங்க. அதுல யாரோ ஒருத்தர் போட்டோ ஏதோ எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த அம்மா அசிங்கம் ஆயிடக்கூடாது. அந்த பாவம் நமக்கு வேணான்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்துல நான் வந்து செல்ல வந்து அந்த சீன் வரும்போது தான் சொன்னேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அதுக்கப்புறம் எல்லாம் வந்து செல்ல ஆன்ல தான் வச்சிருந்தாங்க. நீங்க அவங்க அமைச்சிருக்க போட்டோலயே பார்க்கலாம். நான் போட்டோ கூட உங்களுக்கு அனுப்புறேன். அதுல எல்லாம் போன் பேசிட்டு தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. யாரு செல்லையும் பிடிங்கலாம் வைக்கல, அவங்களாம் போன் பேசிட்டு தான் உட்காந்து இருப்பாங்க. எல்லாருமே இது பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்துட்டுல என்னோட பேருக்கு எடுக்கணும், 5 lakhs கொடுத்து என் பேருக்கு எடுக்கணும், அப்படி கெடுக்கணும் இப்படி கெடுக்கணும், இவங்களாம் போட்டிருக்கிற ஒரு டிராமா. அதையும் அவங்களால செயல்படுத்த முடியல, மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் பொய்ன்றதுல வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த யாரோ ஒரு திருநங்கை அவங்க சார்பா ஒரு கேடி ஒன்று பேசிட்டு இருந்தது. அது என்ன சொல்லுதுன்னா, மூத்த திருநங்கைகளை நான் வந்து மிரட்டி வாங்கினேன், அவங்கள வந்து பயங்காட்டி நான் வந்து 5 lakhs வாங்கினேன்னு. அதுக்கும் அவங்க ரிலீஸ் பண்ண அதே ஆடியோல பதில் இருக்கு. யாரையும் மிரட்டல. அவங்க வந்து என்னை வற்புறுத்தி எடுத்துக்கோன்னு என்கிட்ட திணிக்கிறாங்க. என்ன பணத்தை? என்னோட பணம். அதுலயே 25,000 ரூபாய் இவங்க எடுத்துட்டு 4 லட்ச ரூபாய் திணிக்கிறாங்க. நான் எப்படி வாங்குவேன்? எனக்கு வேண்டாம். கொடுத்தா 5 லட்ச ரூபா கொடுங்க, 5 லட்ச ரூபா கொடுங்களேன், எனக்கு வேண்டாம். இல்லையே பரவாயில்ல, இந்த 4 லட்சம் கூட நீங்களே எடுத்துக்கோங்க, என் கம்யூனிட்டிக்கு நான் ஹெல்ப். அந்த புல் ரெக்கார்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன், கேளுங்க, நீங்களே எடுத்துக்கோங்க நான் சொல்றேன். சொல்லிட்டு வாங்க போலாம் அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டு, இல்லம்மா நீ வந்து இது வக்கீல் பீஸா வச்சுக்கோமான்னா 4 லட்ச ரூபாய் எதுக்கு? எனக்கு வக்கீல் பீஸு நான் கேட்குறேன். இதை பாருங்க, பணம் கொடுத்து என்னை விலைக்கு வாங்கணும்னு நினைக்காதீங்க. ஏன் பணத்தை எனக்கு கொடுங்க, 5 லட்சத்தை போதும். நீங்க உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம், நான் ஸ்டேஷன்ல பேச வாங்க போலன்னு எல்லாம் வெளிப்புறோம். முடிஞ்சிச்சிங்களா? இதுல எந்த இடத்துல நீ பணம் கொடுத்துருக்க, நான் வாங்கியிருக்கேன். இவ்வளோ பண்ணுவங்க ரெக்கார்டை வந்து எடுத்துவங்க. அப்புறம் ஏதோ ஒரு 4-5 போட்டோ அமைச்சிருக்காங்க. அந்த போட்டோல கூட பாருங்க எந்த இடத்துல எங்ககிட்ட பணம் இருக்கு. நான் எழுதுறேன், அவங்க பேசும்போது என்னோட கோரிக்கைகளை நான் 13-15 கோரிக்கை வைக்கிறேன். அது என்னென்னன்றதை ஒரு ஒயிட் ஷீட்ல எழுதுவேன். நல்லா கவனிச்சு பாருங்க, நான் எழுதுறேன். இவங்க ஏதோ மேஜிக்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரியா? இவ்வளோ அக்யூர்டா நீங்க வந்து இது எல்லாமே பண்ணுவோங்க. ஏன் என் கையில பணம் கொடுக்கும்போது ஒரு போட்டோ எடுக்க வேண்டியதானே? மெயின் எவிடன்ஸ் அதானப்பா. நான் கை நீட்டி பணத்தை இப்படி வாங்கும்போது ஒரு போட்டோ எடுத்திருந்தா இன்னைக்கு இவ்வளோ பேச வேண்டிய அவசியமே இல்லையே. டோட்டலா முடிஞ்சிச்சு. நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லையே, அதெல்லாம் பண்ணல. அப்படி ஒரு சம்பவம் அங்க நடந்திருந்தால் தானே நீங்க இதை பண்ணிருப்பீங்க. உண்மைதானே நான் சொல்றது? இப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நான் மந்த்ரா கையில கொடுக்கல, மந்த்ராவோட பொண்ணு கையில கொடுத்தேன் அப்படின்னா பிரச்சனை உனக்கு எனக்கும் தான். புரியுது? என் கையில கொடுத்தியான்றதுதான் பேச்சு. என் பொண்ணு கையில கொடுத்தேன், என் பொண்ணு போய் கேளு, என் பொண்ணு பேரை சொல்லு. நான் இவ கையில கொடுத்தேன் இவ கையில கொடுத்தேன்னு மந்த்ரா பேரை ஏன் சொல்றேன்? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ யாரெல்லாம் வலிக்கிறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் இவங்க தரப்பு அநியாயத்தை வந்து எப்படி எல்லாம் சரி பண்ண பாக்குறாங்கன்றத பாருங்க. ஏதோ 21 லட்ச ரூபாய் கேட்டேன், இந்த மூத்த திருநங்கை நாயக்குங்க எல்லாருக்கிட்டையுமே 21 லட்ச ரூபாய் கேட்டேன். நீங்களே கச்சா போதான் அள்ளி வாயில போட்டு தண்ணி குடிக்கிறவங்க, நீங்க எப்படிங்க 21 லட்சம் கொடுப்பீங்க?
இந்த மாப்பை எங்க ஏமாறுவா தூக்கி வாயில போடுக்கலாம்னு பாக்குறவங்க இந்த 21 லட்சம் கேட்டிருக்கீங்கன்னா அந்த 25,000 சேர்த்து கொடுத்துருக்கலாமே. கரெக்டான நீங்களும் கேக்குது. அது என்னன்னா என்கிட்ட இந்த ஏப்ரல் பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு 10 நாள் 15 நாள்ல வந்து நான் அவங்க மேல கமெண்ட் கொடுத்திருந்தேன். கமெண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் விசாரணைக்கு இவங்க யாருமே வரல. நான் ஸ்டேஷனும் வீடு அந்த ஏப்ரல் மாசம் 2ஆம் தேதியில இருந்து ஏப்ரல் முடிக்கிற வரைக்கும் எனக்கு மைண்ட் டிப்ரெஷன், எனக்கு மனசு சரியில்லை, ஃபேமிலியில சரியில்லை. ஆனா இப்போ வரைக்குமே மிரட்டிட்டு இருக்காங்க நம்ம ரஜினி அம்மா சைட்ல இருந்து. இன்னைய தினம் வரைக்கும் மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கூட நான் சொல்லலாம். எனக்கு சொல்லணும்னா நீங்க தப்பா எடுக்காதீங்க. நீங்க கூட யாருன்னு எனக்கு தெரியல. புரியுதுமா. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து மீடியா சப்போர்ட் இருக்கு. ஏன்னா அவங்க ஆன்மீகத்தை பத்தி பேசி எல்லா மீடியாவும் அவங்க கிட்ட போனவங்க தான். அப்ப வர மீடியா யாரு எனக்கு உண்மையானவங்க நான் எப்படி நினைக்க முடியும்? புரியுது. டவுட் இருக்கும் இல்லைங்களா? எல்லாமே அதுதான் சொல்றேன். அதுக்காக நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இருக்குது, நான் ஓப்பனா சொல்ல அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்கு. நான் ஆன்லைன்ல புக் பண்ணி ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதை நிறுத்திட்டேன். ஒரு எதனா ஒன்று செலக்ட் பண்ணி ஆன்லைன்ல வாங்குறது நிறுத்தி. ஏன்னா யாரையும் நம்ப முடியல. இப்போ கூட ரீசெண்டா ஒருத்தரை கொலை பண்ணாங்களா, ஆன்லைன்ல தானே ஏதோ கொடுக்குற மாதிரி. அவர் பேர் கூட ஏதோ சொன்னாங்க. அதெல்லாம் நடக்குமோ? அவ்வளோ பெரியவருக்கே அந்த நிலைமை. நம்மளாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. எப்போ எதுன்னு, ஏன்னா இது கொலைக்கார கூட்டம். ஒரு மந்த்ராவை அழிக்கிறதுக்கு ஒரு ஊரே ரெடியாகி வருதுன்னும் போது அப்ப இதுக்குள்ள எவ்வளவு இருக்கும் பாருங்க. ஒரு கமிஷனரையே ஒரு கூட்டத்தை காட்டி அடக்குறாங்க. மந்த்ரா தனி நபர் தான். எங்க சைடு பாருங்க, இங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம், போடுங்க எஃப்ஐஆர், அவளை தூக்கி வைங்க, இல்ல நாங்க இங்க மறியல் பண்ணுவோம், போராட்டம் பண்ணுவோன்றத வந்து கமிஷனருக்கே வந்து ஒரு சிம்பாலிக்கா காட்டுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் தமிழ்நாடு கமிஷனர் சார் பயந்துருவாரா? அவர் இதுக்குண்டான நடவடிக்கை அவர் எடுப்பார் இல்லையா? அதையும் நாங்க எதிர்பார்த்துதான் இருக்கிறோம். ஏன்னா இவங்களுக்கு முன்னாடி இதே மாசம் 6ஆம் தேதி நாங்க அதே கமிஷனரை நேர்ல சந்திச்சு அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். நானும் சில இவங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் காட்டி சில இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதோட விசாரணையே இன்னும் முடியல. சரிங்களா? இது வந்து நான் மீடியா முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்க்குற மக்கள் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு அதிகாரிகளை சந்திச்சு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்து, இந்த சென்னையில வந்து ஜமாத்ன்றது எங்களோட அமைப்பு, அதை விட்டுருங்க. இந்த நாயக்கு தலைவிகள்ன்றது சென்னையில இருக்கவே கூடாது. அதாவது நான் திரும்பவும் என்ன சொல்றேன்னா, இப்ப கூட எல்லாம் கேட்கலாம், ஜமாத்து விட்டுருங்க, இந்த அம்மா ஏன் திருப்பி மாத்தி சொல்றாங்க அப்படின்றது. அதாவது இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜமாத், அதாவது எங்க கும்பல்ல ஜமாத்து, அதன் வழிபடியில தான் நாங்க எல்லாருமே வாழ்ந்தோம். இந்த சிஸ்டம் வந்து சரியானதா? அது சரியான ஆட்கள் கிட்ட இல்ல. ஜமாத் சிஸ்டம் வந்து சரியானது அப்படின்றது கிடையாது. ஜமாத்தெல்லாம் அது பெரியவங்க ஒரு 10 பேர் இருக்கிறோம், அது ஒரு கூட்டத்தை ஜமாத்துன்னு வாடி நம்ம ஜமாத்துல உட்காரலாம், வாடி ஆட பாட இப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் ஒரு கும்பல ஜமான்னு சொல்றோம். இந்த தலைவி அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் தான் இந்த நாயக்கு. புரியுதுங்களா? இந்த தலைவி நாயக்குன்னு ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணி எப்படியெல்லாம் பணம் வாங்க முடியுமோ அப்படியெல்லாம் பண்றாங்க. ஸோ இந்த சிஸ்டம் தான் நாங்கள் வேணான்றோம். இந்த தலைவி நாயக்கு சென்னைக்கு வேண்டாம். ஸோ இதுதான் இப்போ நான் எதிர்பார்க்குறேன். அதாவது இந்த சிஸ்டம் இல்லைனால அவங்கவுங்களுக்கு உண்டான வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்வோம். இந்த சிஸ்டம் வந்து தான் இப்போ எல்லாரும் நாங்கள் வாழ்க்கை வாழ்றோன்றதுலாம் கிடையாது. இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்களே எப்படி வாழ்ந்தோம்? நல்லா தானே வாழ்ந்தோம். அப்போயும் எங்கேயோ ஒரு இடத்துல திருடு சம்பவங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு. அதே தான் இப்போ நடந்தது. இந்த சிஸ்டம் வந்து அதெல்லாம் ஒன்றும் மாறில்லை. புரியுதுங்களா? அதனால நடந்துன்னு தான் இருக்கும். இது நாங்கள் சிஸ்டம் வேண்டாம். ஏன்னா யாரும் யாருக்கோட கட்டுப்பாட்டிலையும் வாழணும்னு நாங்கள் விரும்பலை. நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் விரும்பலை. இன்னைக்கு இந்த மந்த்ரா பேசுகிறேன், நாளைக்கு என் மக்கள் எல்லாம் கூட இப்போ தானே இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 6 மாதம், இது ஒரு 6 வருஷம் ஆனால் தெரியும். அந்த சைடு இந்த கும்பல் எவ்வளோ பேர் இங்கே இருக்காங்கன்றது கண்டிப்பாக தெரியும். நான் அதை தெரியப்படுத்துவேன். அதை வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன். ரொம்ப நன்றிகள்மா. தேங்க்யூ.